வணக்க மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி லைக் வாங்குது. உங்களுக்கு 1000 பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் ஒழுங்காக வீடியோவை முழுசாக பார்க்க மாட்டேங்க. முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு லைக் கிடைக்கும். உங்களுக்கு லைக்கு, வியூஸு, ட்ரெண்டிங்கு, நல்லா ஃபாலோவர்ஸ் எல்லாமே வரும். நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு சில டைமெல்லாம் ஒரு நாளைக்கு 400 ஃபாலோவர்ஸ் 500 ஃபாலோவர்ஸ் வரும். ஒரு வீடியோ ரீச் ஆகிட்டா அதுக்கடுத்து சில நாளைக்கு 40 ஃபாலோவர்ஸ் வரும், சில நாளைக்கு 4 ஃபாலோவர்ஸ் தான் வரும். அந்த 4 ஃபாலோவர்ஸ் வர விடக்கூடாது. 400 ஃபாலோவர்ஸாக வரணும் வைக்கணும், இல்லை 100 ஃபாலோவர்ஸாக வர வைக்கணும். ஃபாலோவர்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஃபாலோவர்ஸ் அதிகமாக லைக் கூடிக்கிட்டே போகும். நமக்கு வந்து வியூஸ் பிச்சுக்கிடும். அது எப்படின்னு சொல்லுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோவை கரெக்டாக பண்ணிடுங்க. ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோ பண்ண முடியலையா, பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐடி இருக்கும்ல, யாராச்சும் உங்களுக்கு எங்கள் வீடியோ நல்லா பண்ணுதாங்க அப்படின்னு தெரியும்ல, அவங்க ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டா ஃபாலோ பண்ணாமலும் விடுங்க. அவங்க ஐடியில் போய் எது நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அதை போய் பாருங்கள். அதே வந்து அந்த பாட்டு அந்த இதை பண்ணி பழகுங்க. நல்லா வந்துருச்சா போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 100 லைக் போக வேண்டிய இடத்துல ஒரு 200-250 லைக் போகும். ஏன்னா ஒரு சம்மந்தமாக ஒரு விஷயம் போட்டிருக்காங்கன்னா அது ட்ரெண்ட் ஆகுதுன்னா 100 ஆள் போட்டாலும் அது ட்ரெண்ட் ஆகும். அது இயல்பு. இந்த இயல்புனா அது ஒரு அல்காரிதம் அப்படி தான் பண்ணுது இன்ஸ்டாகிராமில். ஃபேஸ்புக்னாலும் சரி, ஃபேஸ்புக்கில் நல்லா பணம் சம்பாதிக்கலாம், யூடியூப்லேயும் பணம் சம்பாதிக்கலாம். இதில் வந்து ப்ரொமோஷன் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இங்கே ப்ரொமோஷனில் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதில் வந்து முதல்ல இடையில கொஞ்ச நாள் வந்து இது பணம் உண்டுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராமு அவங்களால சமாளிக்க முடியல, அதனால் அதை அடித்து தூக்கிட்டாங்க. அது நம்ம தேவையில்லை. ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோ பண்ணிடுங்க. ஒரு 28 பேர் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணதாக இருந்தால் ஒரு 5, முதல்ல ஒரு 6 பேர், 8 பேர், ஒரு 7-8 பேரை தள்ளியாக வச்சுருங்க. 20 பேர் டேக் பண்ணுவீங்களோ, உங்களுக்கு ஸ்டோரி கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்படி ஆளை தேர்ந்தெடுத்து நல்லா அடித்து நவுத்தி விட்டு கூப்பிட்டு அவங்கள வந்து எப்படியாச்சும் ப்ளீஸ் தயவுசெய்து ஸ்டோரி போட்டு விட்ரு, டேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க 20 பேர் ஐடியில் வந்துடும். அந்த 20 பேர் ஐடியில் இருக்கவங்க ஒரு 200 பேர், ஒரு நார்மலாக அவங்க ஐடியில் ஒரு 200 பேர் வியூஸ் பார்க்காங்க ஸ்டோரியை. உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சு பட்சத்தில் அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, இது வந்து ஒருத்தர் வந்து சும்மா தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளே இப்போ நார்மலாக வீடியோ தள்ளி விட்டுக்கிட்டு இருக்குல்ல, ஆஹா நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ஐடிக்குள்ளேயே பார்த்துருக்கோமா இல்லையா? இப்போ கண்டிப்பாக பார்த்துருப்போம். எல்லோரும் பார்க்கத்தான் செய்வோம். சரி இவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதே மாதிரி தான் உங்கள் ஐடியை ஸ்டோரி வைக்கல, ஒரு 20 ஐடியில் இருக்கல 2000 வியூஸ் போகும். அந்த 2000 வியூஸும் உங்கள் வந்து ரீல்ஸுக்குள்ளே வியூஸாக தான் மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி வியூஸ் மாறுச்சுன்னா அது ஒரு நல்லா ரீச் கிடைக்கும்னு வைங்களேன். ஒரு 1000 வியூஸ் போகிற இடத்துல கூட ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் எக்ஸ்ட்ரா வருதுன்னா 3000 வியூஸ். அந்த 3000 வியூஸுக்கு உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3000 வியூஸ்னால் ஒரு 30-50 ஒரு 100 லைக்ஸாக மினிமம் வந்துடும். நீங்கள் ஸ்டோரி வைக்கிறத பொறுத்து ஒரு 100 லைக்ஸாச்சும் மினிமம் உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாகும். ஃபாலோவர்ஸ் அதிகமாகனா ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்லா வந்து ரீச் ஆகலாம். உங்களுக்கு ரீச் ஆகிறது மட்டும்தான். நான் இதெல்லாம் பண்ணேன், அதனால் ரீச் ஆகிருக்கு. நம்மகிட்ட ஒரு 17,500 ஃபாலோவர்ஸு நாங்கள் கப்புள்ஸாக போட்டதில் இருக்குது. என் ஐடியில் ஒரு 9,000 ஃபாலோவர்ஸ் 9,500 ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதனால தான் நான் எனக்கு என்ன தெரியுதோ அதை அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 20 பேருக்கு டேக் பண்ணவங்க உங்களுக்கு ஸ்டோரி போடணும். அதுக்கு அடுத்து ஸ்டோரி அந்த வீடியோ போஸ்ட் ஆகுதுல்ல, வீடியோ போஸ்ட் ஆகணுன்னே டக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் ஒரு 50 பேர் இருக்கும், மினிமம் 100 பேருன்னு இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு புரியுதா? ஷேர் பண்ணி விட்டுருங்க. ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் அண்ட் கமெண்ட்னு போடுங்க. அவங்களே ஒரு நாள் இல்லாட்டினா 100 நாள் லைக் போட்டு தான் ஆகணும். என்னடா பாமலுக்கு அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு, சரி என்றைக்கோ ஒரு நாள் 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு லைக் போடுவாங்கள்ல, அதில் ஒரு 100 பேரில் ஒரு 30 லைக் விழும்ல. 100 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு 30 லைக் உங்களுக்கு விழும்ல. அதில் ஒரு உங்களுக்கு வியூஸ்னால் 30 வியூஸ் வந்து அவங்க ஃபாலோவர்ஸுக்கு சேர்த்து வரும். அப்படின்னுங்கள ஒரு 30 × 30 60 70 அப்படித்தான் ஒரு ஒவ்வொன்றா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணது. இப்படி தான் பண்ண முடியும். நேஸாக உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, ரீச் ஆக வாய்ப்பே கிடையாது. இப்படி பண்ணால் மட்டும்தான் ரீச் ஆகுவீங்க. வீடியோ இன்னும் வந்து ஃபாலோவர்ஸ் மறுபடியும் ஸ்டோரி வைக்கிறது எப்படி வைக்கிங்கன்னா, ஸ்டிக்கர் வச்சு வைங்க. புரியுதா? ஸ்டிக்கர் வந்து வச்சு அதில் ஒரு 5 பேர் 6 பேர் குறைஞ்ச ஒரு 7 பேர் ஆட் ஸ்டோரி போட்டு விட்ருங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஒரு 8 பேர் அவங்க போடுவாங்கள்ல, அவங்க ஐடியில் இருந்து. அப்போ என்ன, அந்த 20 பேர் ஐடியில் 200 10 2000 இது ஒரு 8 கிட்டத்தட்ட ஒரு 3000 சில்லறன்னு வச்சுக்கோங்க. 3000 சில்லற வந்து வியூஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரி மூலியமாகவே வந்துடுது. அந்த ஸ்டோரி மூலியமாக வரதுல ஒரு 100 லைக் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். 3000 பேர் பார்க்கல ஒரு 100 பேர் உங்களை லைக் பண்ண மாட்டாங்களா? புரியுதா? 3000 பேர் பார்க்கல
ஒரு மினிமம் உங்கள் ஃப்ரெண்டு கூட்டாளி அப்படின்னு இருக்கையில் உங்களுக்கு ஒரு 100 பேர் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோரி போடுறதை மறந்துடாதீங்க. ஸ்டோரி போடுறதை வந்து மறக்கவே மறக்காதீங்க என்றைக்குமே. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டிக்கர் வச்சு போட்டேன்னு வைங்களேன், நல்லா ரீச் ஆகும் வேறு லெவலில். அது அப்பப்போ மறுபடியும் இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு 3 ரீல்ஸு ஒரு 2 போட்டால், இப்போ ஸ்டார்டிங்லாம் இருக்கீங்கன்னா டெய்லி முடிஞ்ச அளவு டெய்லி போட்டுருங்க. இல்லாட்டி ஷெடியூல் பண்ணி வச்சுருங்க. ஷெடியூல் பண்ணது எப்படின்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுதேன் உங்களுக்கு. ஷெடியூல் பண்ணது ரொம்ப பேருக்கு தெரியலன்னு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டு விடுதேன். ஈஸியாக உங்களுக்கு எப்படின்னு இது ஷெடியூல் பண்ணி ஓட்டேன்னா நீங்கள் வரல அந்த டைமுக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆயிரும். போஸ்ட் ஆகிடுச்சா அது வாட்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் மறுபடியும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஆக வேண்டிய வேலையில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாகிடும். ஷெடியூல் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஈஸி ஸ்டெப் தான். நீங்கள் அந்த போஸ்ட் பண்ணியிலே நான் அது ஒரு உங்களுக்கு வீடியோ மாதிரி டெமோ சைடில் போட்டுட்டு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இப்படியே நான் வந்து பொட்டக்கட்டையாக சொன்னோம்னா உங்களுக்கு மொத்தமாக புரியாது. சொல்லுறது புரியுதா? நான் இப்படியே சொன்னோம்னு வைங்களேன், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு சைடில் ஒரு வீடியோவை போட்டு விட்டு நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு லென்த்தாகவே பொறுமையாகவே நல்லா நீட்டாக சொல்லிக் கொடுப்போம். நல்லா சொல்லிக் கொடுத்துருவோம். இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸு. 20 பேர் உங்களை வந்து ஸ்டோரி போடணும். நீங்கள் ஒரு 5-6 பேருக்கு ஆட் ஸ்டோரி போட்டு முடிக்கணும். எப்படின்னா ஒரு மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடணும். ஒரு ஸ்டோரி போடுகையில் உங்கள் வீடியோவை ஸ்டோரி போடுகையிலோ ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று போடையோ அது சொல்லணும். அதை வந்து போட்டு விட்டேன்னா உங்கள் ஐடி நல்லா ரீச் ஆகும். வேறு லெவலில் ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இதுக்கு நான் கேரண்டி. அப்படி கிடைக்கலாட்ட கமெண்டில் வந்து எனக்கு ரீச் இல்லை அப்படின்னுங்க. ரீச் இல்லைன்னு நம்ம மணி மீனும் 143 இருக்கும் நம்ம இன்ஸ்டாகிராமில். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க இப்படி வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ரீச் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதுக்கடுத்து அதுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ உங்கள் ஐடியை பார்த்துட்டு நீங்கள் எது சம்மந்தமாக போட்டிருக்கீங்களோ அதுக்கு நான் தகுந்தபடி உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக சொல்லி தந்துடுவேன். ஏன்னா இப்போ எதுக்கு நான் வந்து முட்டி மோதி பேசிக்கிட்டு இருக்கோம்னா என் வீட்டுக்காரி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கா. ஏன்னா அது அவளுக்கு தெரியும். ஏன்னா இப்படிலாம் பண்ணி தானே நம்ம இப்படி பண்ணோம். இதை வந்து எப்படி தெரியுது இவளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காவா அப்படின்னு தெரியணும்ல. எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிடணும்ல. நம்ம மட்டும் லைக் வாங்கினா பார்த்துமா, நம்ம ஃபாலோவர்ஸும் லைக் வாங்கணும்ல. அதிக லைக் வாங்கணும். அவங்களும் நல்லா இருக்கட்டும். அவங்களும் அப்படி கத்தா வீட்டு 4 பேர் நம்ம 4 இடத்துக்கு போவேல சரி இவங்க இவங்களை பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்களும் 2-3 இடத்துல போயில இவங்களை பார்த்துருக்கோம்பாங்க. அது இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு 17,500 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம். நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை. இருந்தாலும் சும்மா சொல்லுதேன். யாராக இருந்தாலுமே அந்த ஒரு இது எதிர்பார்ப்போம்ல. அதான் இதை நான் சொன்னதை பண்ணுங்கள். என்ன செய்யணும்? 20 பேரை டேக் பண்ணணும். 20 பேரை டேக் பண்ணணும். மறுபடியும் 5-6 பேருக்கு மேலே ஸ்டோரி வைக்கணும். ஸ்டிக்கர் வைக்கிறத மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அடுத்து நீட்டாக வீடியோ போடுங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமேல் விலாக்ஸ்.